கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. பொல்லாவடி உடை பேச்சி துஞ்ச புணர்முலை வாய்மடுக்க மடுக்க வல்லானை மாமணி வண்ணனை மறுவுமிடம் நாடுதிரேல் பல்லாயிரம் பெரும் தேவிமாரோடும் பௌவம் எரிதுவரை எல்லாரும் சூழச் சிங்காசனம் தேகே இருந்தானை கண்டாருளர். பொல்லாத வடிவுடையவளார் கூடிய பேய்ச்சி பூதன, அவளை ஏதோ போனா புருதுன்னு சுகபிரம்ம ரிஷி அழகா வர்ணிச்சு விட்டாரே தவிர அவளை யார் பாப்பா? பாதுட்டாலேயே அப்புறம் ராத்திரி தூக்கம் வராது. பயங்கரமான வடிவமுடைய பூத வடிவுடையவளாகிய அவள் இல்லை, அவளை அழகுபடுத்தின்னு வந்தாலே, அழகுபடுத்தின்னு வந்த ரூபம் கூட பொல்லாத வடிவம். ஏன்னா எதுவுமே நல்லதோ கெட்டதோ இருக்கிறதோட வந்துட்டாதான் நல்லது. அதுல ஒரு மாத்து செஞ்சுட்டோமானா அதுதானே பொல்லாது, அதுதானே வஞ்சனை. அவள் உள்ளது உள்ளபடி வந்திருந்தா அவள் உள்ளது உள்ளபடி வந்திருக்கிறாள்னு கூட பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார். துஷ்டன் வந்து தன்னை துஷ்டன்னு சொல்லிண்டா போற பெருமாள் அனுகிரகம் பண்ணிவிடுவார். நான் ஒரு குற்றம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லிக்கிறது தானே பொல்லாத்தனம். அதுபோல அவள் போற்றுண்ட நல்ல வேஷமே பொல்லாத்தனம். பொல்லா வடிவுடை பேச்சி துஞ்ச, அவள் இடத்துல பால் குடித்த கண்ணன் வாய் மடுக்க வல்லானை மாமணிவண்ணனை, அவளுடைய உயிரையே குடிக்கக்கூடியவனாக்கக்கூடிய மாமணிவண்ணனை மறுவுமிடம் நாடுதீரேகேல், அவனை பார்க்கணுங்கிற ஆசை அப்புறம் இருக்கட்டும், மறுவனும்னு ஆசையா அந்த குழந்தைய சித்த என்கிட்ட கூட நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு ஆசை உங்களுக்கு இருக்கும். ஆனால் பல்லாயிரவர் பெரும் தேவிமாரோடு, பெருந்தேவினாலே பட்ட மகிழ்ச்சின்னு அர்த்தம். மகாதேவிய வித்மகே என்று வேதம் சொல்றது. தாயாருக்கு காஞ்சிபுரத்துல பெருந்தேவி தாயார்னு பெயர். கிருஷ்ணாவதாரத்திலே பட்ட மகிழ்ச்சிகள் பல பேர், 16,108 பேர்களும் பட்ட மகிழ்ச்சிகள் தான். ஒருத்தர் கூட சேடிமார் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் 100 சேடிமார்கள் இருந்தார் என்று சொல்லுகிறார். தாசி சதா அபி விபோகோ விஜதுஸ்ம தாசியம் என்று சுகர் சொல்றார். அதனால சேட்டிமார்கள் இல்லை, 16,100 பேர்களுமே பட்ட மகிழ்ச்சி. அதனால அவ்வளவு பேர்களையும் சொல்றார். பல்லாயிரம் பெருந்தேவிமாரோடு, அவருடைய அந்தப்புறம் எப்பேற்பட்டது? கண்ணனுடைய அந்தப்புறம்னா பௌவம் எரி துவரை, துவாரகாபதி. அதுக்கு ஜலதுர்க்கம், நாற்புறங்கள்லையும் அகிழ். ஒரு பெரிய கோட்டைனா நாற்புறங்கள்லையும் அகிழ் இருக்குமே. துவாரகாபுரிக்கு ஒரு தோண்டிய அகிழ் இல்லை. பிறகு நாள் கடல் சமுத்திரமே அகிழாக இருந்து அலை வீசி துவாரகா பட்டணத்தினுடைய மதில் சுவர்ல அட்டித்து கொண்டு அந்த சமுத்திர காத்து ஜிலு ஜிலுன்னு வீச இருக்கும்படியான அந்த துவாரகையிலே பௌவம் எரி தூவரை எல்லாரும் சூழ. பட்ட மகிழ்ச்சினா எல்லாரும் தான் சிம்மாசனத்துல உட்காரணும். யாரும் ஒரு மகிழ்ச்சியை அழைச்சனும் வந்து ஸ்ரீராமாவதாரம் மாதிரி உட்கார்ந்துட்டு போயிடலாம். இருந்தாலும் எல்லா பட்ட மகிழ்ச்சிகளும் சேர்ந்து உட்காரும்படியான ஒரு பெரிய சபை அந்த துவாரகையிலே சுதர்மா என்று அந்த சபைக்கு பெயர். 16,108 சிம்மாசனம் போட்டிருக்குமாம். அந்த சிம்மாசனத்தின் மத்தியில ஒரு சிம்மாசனத்துல துவாரகாதீசன் உட்கார இப்படியும் அப்படியுமா. நாம் ஏதோ சில திவ்ய தேசங்கள்ல பெருந்தேவியோட எழுந்துருளி இருக்கிறாருங்கும் பொழுதே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. ஸ்ரீதேவி பூதேவி பெருந்தேவி ஆண்டாள் கூட இருக்கிறாள் அப்படின்னாலே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. பார்க்கணும்னா ஆசைப்பட்டு போகிறோம். இன்னைக்கு கண்ணாடி சேவை. இன்னைக்கு ஸ்ரீதேவி பூதேவியோட ஆண்டாளோட பெருந்தேவியோடையும் பெருமாள் உட்கார்ந்துருக்கிறார். வட்சஸ்தல லட்சுமியோடையும் உட்கார்ந்துருக்கிறார்னா பஞ்சலட்சுமி ஆயிடுது. திருச்சேரை முதலிய திவ்ய தேசங்கள்ல பஞ்சலட்சுமியோட உட்கார்ந்துருக்கிறார் என்று பார்க்க நம்ம ஆசைப்பட்டோமானா
இது என்ன நினைச்சாலே ஆச்சரியமாக 16,108 தேவிகளும் தனித்தனி சிங்காசனத்துல வீற்றிருக்க, அவர்களுக்கு நிர்வாககனா இருக்கக்கூடிய கண்ணன் பெருமான் தனித்த ஒரு சிங்காசனத்துல வீற்றிருக்கிற அழக பார்த்தார் உலருங்கிறார். அப்படி பார்த்திருக்கிறவா இருக்கான்னார். அதுனா பாக்கியம். எல்லாரும் சூழ சிங்காசனத்தே இருந்தானை கண்டாருளர். யாரு பார்த்தான்னாள்? யாரு பார்த்தாலோ பார்க்கலையோன்னு தெரியாது. நாரதர் பார்த்தார். நாரதர் 16,108 வீடுகளிலேயும் கண்ணபிரான் இல்லறம் நடத்துற அழக ஒவ்வொரு வீட்டிலையும் அவர் பார்க்கிறார். ஒவ்வொரு வீட்டிலையும் அவர் பார்த்தார். ஆனா அவரு யோகேஸ்வரன். கண்ணபிரான் யோகேஸ்வரன் மட்டும் இல்ல, அவரு யோகேஷ் 16,100 ரூபம் எடுத்துண்டுதானே 16,100 வீடுகள்ல கண்ணன் இருக்கிறான். எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணா. நாரதனும் 16,100 வீடுகள்ல ஒவ்வொரு வீட்டிலையும் போய் கண்ணன் என்ன செய்கிறான் அப்படின்னு பார்த்தாரானா அவரு யோகேஸ்வரர், பார்த்தவரு யோகேஸ்வரர். அப்படி ஒவ்வொரு வீடுகள்லையும் கண்ணனை பார்த்தார். பார்த்தவாள் இருக்காள் அப்படிங்கிறார். கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.